ஸ்ரீமதே ஸ்ரீ சடகோபாய நம, ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய நம, ஸ்ரீமத் வரவரம் முனிவே நம. இந்த ஊர் திருக்குருகூர்னு திருநாமம், ஆழ்வார் திருநகரி அப்படின்னு இந்த ஊருடைய திருநாமம். இந்த ஊரில் பெருமாளுடைய திருநாமம் ஆதிநாதன், ஆதிநாச்சியார், திருக்குருகூர் நாச்சியார்னு ரெண்டு தாயார் பெருமாளுமாக நின்ன திருக்கோலத்தில் மூலவர் சேவை சாதிக்கிறார். இங்கே ஆதிநாதர் அப்படிங்கக்கூடியவர் புராண காலத்திலிருந்தே ரொம்ப ஏன்ஷியண்டான காலத்திலிருந்தே இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நம்மாழ்வார் ஆதிநாதன் அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சாதிக்கிறார். ஆதின்னு சொன்னாக்க முதல்லேருந்தே இருக்கக்கூடியவர். நம்மாழ்வாரோட பாசுரமான ஒன்னும் தேவும் உலகும் உயிர்மத்தும் யாதுமில்லாவண்ணு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தார் உன்னம்போல் மணி மாட நீடு திருக்குருகூர் அதனும் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு மங்காசாசனம் பண்றார். அதாவது ஒன்றும் தேவும், ஒன்றுமே இல்லாத காலத்திலையும், தேவுன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான தெய்வங்களும் இல்லாத காலத்திலையும், அந்த காலத்திலிருந்தே இங்கே சுவாமி ஆதிநாதர் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை தவிர நமக்கு சரண் புகுவதற்கு வேறு ஒன்றும் வழி இல்லை, அவரை சரண் புகுவதே நமக்கான உய்ய ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருக்காரை சாதிக்கிறார். ஆதிநாதன், ஆதிநாச்சியார், திருக்குருகூர் நாச்சியார்னு பெருமாள் நின்ன திருக்கோணம் மூலஸ்தானத்தில் பிருகு ரிஷி மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யட்சமான பெருமாள். இங்கே தாந்தன் ஒரு பக்தன் இருந்ததாகவும் அந்த பக்தனுக்காக அவர் சேவை சாதிக்கிறதுக்காக இந்த ஆதிநாதர் பிரத்யட்சமானதாக புராண காலங்கள் சொல்லக்கூடியது. அது போக இல்லாமல் சங்கு மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷிக்காகவும் இங்கே நான் பெருமாள் இருக்காரே சேவை சாதிச்சதாக ஐதீகம். இந்த தாந்தன்கூடிய பக்தன் இருக்கானே முதல்ல இங்கே பெருமாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே தபஸ் பண்ணுறார். அவர் தபஸ் பண்ண இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துக்கான பேரும். அவர் பெருமாள் இடத்துல ஐக்கியமானதாக ஜோதி ரூபத்தில் பெருமாளோட கலந்ததாக ஒரு புராணம் சொல்லக்கூடியது. அதன்படியாக இங்கே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்திற்கு முதல்ல இருக்கக்கூடிய படியினுடைய திருநாமம் தாந்த படின்னு பேர். இன்னமும் அந்த தாந்தனுடைய நினைவாக அந்த படியினுடைய பகுதியில் தாந்தனுடைய சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது உள்ளே இருந்து பார்த்தா மட்டுமே தெரியும். அவர் உள்ளே இருந்து பெருமாளை நித்தியமும் சேவிச்சுட்டு இருக்கிறதாக ஐதீகம். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஆதிநாதர் அப்படிங்கக்கூடியவர் பிரம்மாவினால ஆராதனம் பண்ணப்படக்கூடிய பெருமாள், பிரம்மாவினால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள், பிரம்மாவினால நித்திய ஆராதனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லக்கூடியது. நமக்கு இந்த பிரம்மாவிலையும் எந்த பிரம்மா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிரம்மாலையும் முதல்ல தோன்றின பிரம்மாவாக இருக்கக்கூடிய முதல் ஆதி பிரம்மா அவர் தான் முதல்ல இவர் பிரதிஷ்டை பண்ணுறார். அதாவது பிரம்மாவுக்கும் ஆயுட்காலம் உண்டு. எப்படின்னு சொன்னாக்க 4 சதுரீகம் 100 தடவை முடிஞ்சதுன்னு சொன்னாக்க பிரம்மாவினுடைய ஒரு ஆயுட்காலம் முடிகிறது. 100 சதுரீகம் முடியும் பொழுது பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு இன்னொரு பிரம்மா தோன்றுவார். அப்படி முதல்ல தோன்றின பிரம்மாவனால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் இந்த பெருமாள். அப்படிங்கும் பொழுது இந்த பெருமாளுடைய பிராச்சீனம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கக்கூடியது நமக்கு புரியப்படும். அடுத்தபடியாக அர்த்த மண்டபத்தில் எழுந்திருக்கக்கூடியவர் தான் சுவாமி பொழிந்து நின்ற பிரான் உற்சவர். பொழிந்து நின்ற பிரானுக்கு உபயநாச்சிமார்களாக ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி, ஆதிநாயகி, குருகாபுரி நாயகின்னு சொல்லக்கூடிய 5 தாயார்களோட சேவை சாதிக்கிறார். வேற எந்த கஷேத்திரத்திலுமே எந்த திவதேசத்திலுமே உற்சவ மூர்த்திக்கு 5 உபயநாச்சிமார்களோடு சேவை சாதிக்கலை. இங்கே மட்டும்தான் சேவை சாதிக்கிறார். காரணம் என்ன சொன்னாங்க, சுவாமி நம்மாழ்வாருக்கு பொருட்டு அவருக்காக நமக்கும் சேர்த்து இந்த பூலோக பரமபத சேவையை சாதிக்கிறார். அதாவது வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி எழுந்தருள் இருப்பாரோ அதை போலவே நம்மாழ்வாருக்காக இங்கே சேவை சாதிக்கிறார். ஏன்னா நம்மாழ்வார் போயிட்டு திரும்ப பார்த்துட்டு வந்துட்டார், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதனால அவருக்காக இங்கே சேவை சாதிக்கிறார். உற்சவமூர்த்தி பொழிந்து நின்ற பிரான், சமஸ்கிருதத்தில் பூர்ணஸ்திதி தேஜ பிரபுன்னு சொல்லிட்டு அவருக்கு திருநாமம். ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி, ஆதிநாயகி, குருகாபுரி நாயகின்னு சொல்லிட்டு 5 தாயார்களோடு சேவை சாதிக்கிறார். உற்சவமூர்த்தி எழுந்திருக்கிறார் பொழிந்து நின்ற பிரான். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரகாரங்கள் இருக்கக்கூடிய சன்னதிகள்னு சொல்ல போனாக்க ஞானப்பிரான் சன்னதின்னு சொல்லிட்டு ஆதி வராக மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கார், லட்சுமி வராக மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கார். இது வராக கஷேத்திரம். எப்படி திருப்பதி ஒரு வராக கஷேத்திரமோ, ஸ்ரீமுஷ்ணம் வராக கஷேத்திரமோ, இன்னும் சில வராக கஷேத்திரங்கள் இருக்கோ திவதேசங்கள்ல, அதை போலவே இதுவும் வராக கஷேத்திரம். அதிலும் குறிப்பா ஆதி வராக கஷேத்திரம். இந்த ஆதிநாதர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கஷேத்திரத்தில் எழுந்தருளின பெருமாள் ஆதி வராகமூர்த்தி. அதனால தான் அவர் ஆதி வராகராக இருக்கார். தாயாருடைய பூமி பிராட்டிய மடியில் வச்சுட்டு அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுற மாதிரி எழுந்தருளியிருக்கார். வராகமூர்த்தியினுடைய அவதார நோக்கமே இதிகாச புராணங்களையும் 4 வேதங்களையும் தாயார் பூமி பிராட்டியும் ரட்சிக்கும் பொருட்டு அவதாரமான பெருமாள் ஆதி வராகமூர்த்தி, வராக அவதாரமானது.
அப்படி வராகர் 4 வேதங்களையும் இதிகாச புராணத்தையும் ரட்சித்ததுனால தான் அவருக்கு ஆகம ஸ்லோகம் சொல்கிறது, வேதாந்த நிதையே சாஸ்திராணாம் பதையே நமகா யஜ்ஞானாம் நிதியே நித்யம் கர்மணாம் பலதாயினே வித்யாதராய யோகாய வாக்கீச்சாய நமோ நமகா அஜிந்தியாய நமோ நித்தியம் சர்வஜானாத்மனே நமகான்னு சொல்கிறது. சர்வ ஞானங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த வராகமூர்த்தி தான். அவர் தான் தாயாருக்கு ஞானத்தையும் சரண் புகுவது பற்றின முதல் ஸ்மிருதிகளையும் சொல்லிக் கொடுத்தது அவர் தான். தாயார் பூமி பிராட்டியை ரட்சித்து அவர் இருக்காரு, தன்னுடைய கொம்பால் தூக்கி மேலே தூக்கி வச்சிருந்த உடனே, பூமி மேலே வச்சிருந்த உடனே தாயார் இருக்காரே உடனே சந்தோஷப்படலையாம். எப்படி பிரணய கழகத்தில் பிரணயத்தில் பிரணய வெள்ள ஜலத்தில் மக்களும் பூமியும் அடித்து கொண்டு போகும்போது தாயார் இருக்காரே தன்னுடைய குழந்தைகளும் போயின்னு இருக்கு, அவரையும் காப்பாற்றுன்னு எப்படி ஒரு தாய் இருக்காளே சொல்லுவாளோ, அதை போலவே என்னை ரட்சிக்கிறதுக்கு நீ வந்துட்டு மற்றவாளை ரட்சிக்கிறதுக்கு எப்படி சரண் புகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கேள்வி கேட்கிறார். அப்படி வராகமூர்த்தி இருக்காரு, அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு ஞானத்தை. அதுதான் அவர் முதல்ல தாயாருக்கு உபதேசம் பண்ணின சரண் புகுவதை பற்றின உபதேசம். அதுதான் வராக அவதாரம் நமக்கு சொல்லக்கூடியது. அப்படி இந்த வராகருக்கு மட்டும்தான் எதிர்த்தாப்புல சன்னதி கருடன் இருக்கார். இந்த கஷேத்திரத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க, பெருமாள் மூலவருக்கு எதிர்த்தாப்புல எல்லா கோவிலையும் சன்னதி கருடன் இருப்பார். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஞானபிரான் சன்னதிக்கு ஆப்போசிட்லேயும் சன்னதி கருடன் இருக்காரு, எழுந்திருக்கார். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புராதனத்தில் முதல்ல இவர் தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருடனும் ரொம்ப விசேஷமான கருடன். மற்ற கருடன்லாம் எல்லா இடத்துலையும் அஞ்சலி ஹஸ்தத்தில் பெருமாளை சேவிச்ச வண்ணமாக இருந்திருப்பான். இங்கே வராகமூர்த்திக்கு எதிர்த்தாக்கில் இருக்கக்கூடிய சன்னதி கருடன் இருக்காரு, அபயஹஸ்தத்தோடு ஒரு கையில் நாகரையும் இன்னொரு கையில் சங்கு சக்கரங்களோடையும் பஞ்ச ஆயுதங்களோடு எழுந்திருக்கார். அந்த மாதிரி விசேஷமான கருடன். அந்த பக்கம் அப்படியே தாயார் சன்னதி ஆதி நாச்சியார் கூர்காபுரி நாச்சியார்னு 2 தனிக்கோவில் தாயார் சன்னதியாக இருந்திருக்கார். மூலஸ்தானத்தில் பெருமாளுடைய சேர்ந்து நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிற ஆதி நாச்சியாரும் குருகாபுரி நாச்சியாரும், இங்கே பிரகாரத்தில் தனிக்கோவில் தாயார்களாக மகாலட்சுமியின் சொரூபமாக எழுந்திருக்கக்கூடியவர் ஆதி நாச்சியார். பூமி தேவியினுடைய சொரூபமாக பூமாதேவியினுடைய சொரூபமாக எழுந்திருக்கக்கூடியவர் தான் குருகாபுரி நாச்சியார். எப்படின்னு சொன்னாக்க, பெருமாள் வரும்பொழுது, பெருமாள் இங்கே அவதாரமாகும் போது, பெருமாள் இங்கே பிரத்யட்சமாகும் போது அவர் கூடவே வந்த பிராட்டி தான் ஆதி நாச்சியார். அதனால தான் பெருமாளுடைய திருநாமத்தையே தாங்கிட்டு தன்னுடைய பேரோடையும் சேர்த்து வந்திருக்க ஆதிநாதன் ஆதி நாச்சியார்னு. இன்னொரு தாயாராக இருக்கக்கூடியவர் தான் கஷேத்திர பாலகி கஷேத்திர நாச்சியார். பெருமாள் இங்கே வரணும்னு இருந்து தவம் பண்ண பிராட்டி. அதனால தான் இந்த கஷேத்திர பாலகியினுடைய நாமமாக தான் இந்த கஷேத்திரத்தினுடைய திருநாமமாக இருக்கக்கூடிய குருகாபுரி கஷேத்திரத்தினுடைய பேரை தாயாரும் குருகாபுரி நாயகியாக இருக்கார். ஒரு தாயார் மகாலட்சுமியின் சொரூபம், இன்னொரு தாயார் பூமாதேவியினுடைய சொரூபமாக இருந்திருக்கார். இந்த கோவிலுடைய விமானத்துக்கு மேல் கோவிந்த விமானம். இந்த கோவிலுடைய தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமானது திருப்புளிய மரம் சொல்லக்கூடியது. 5126 வருஷமாகுது இன்ன வரைக்கும். இந்த கஷேத்திரத்தினுடைய முக்கியமான இன்னொரு முழு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் நம்மாழ்வார் தான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முழு முதலாக இருக்கக்கூடியவர், ஆதியாக இருக்கக்கூடியவர். அவர் இல்லைன்னு சொன்னாது இந்த சம்பிரதாயம் அப்படிங்கக்கூடியது ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்கு. அப்படி இந்த சம்பிரதாயத்தினுடைய முதல் கண்ணாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவதாரமான க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு மற்ற எல்லா பெருமைகளையும் தாண்டி இன்னும் ஒரு பெருமையாகவும், மற்ற எல்லா பெருமையும் மறைக்கக்கூடிய ஒரு பெருமையாகவும் இருக்கக்கூடியது நம்மாழ்வாருடைய அவதாரம் பண்ண இடம் அப்படிங்கிறதுனால. சுவாமி நம்மாழ்வார் 12 ஆழ்வார்களில் முதன்மையான ஆழ்வாராக கருதப்படக்கூடியவர். நம்மாழ்வாருக்கு முந்தைய ஆழ்வார்களும் நம்மாழ்வாருக்கு பிந்தைய ஆழ்வார்களும் இருந்தாலும் நம்மாழ்வார் ஏன் முதன்மையான ஆழ்வாராக இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, நம்மாழ்வாரால் தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லப்படக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்கிறது. நம்மாழ்வாரால் தான் இந்த சம்பிரதாயம் நமக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியாகி கிடைக்கக்கூடியது. அப்படி நம்மாழ்வார் அவதாரமானதுனால இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருநாமம் குருகாபுரி க்ஷேத்திரத்திலிருந்து மாற்றப்பட்டு ஆழ்வார் திருநகரி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படக்கூடியது. இந்த ஆழ்வார் அப்படின்னு சொன்னாலே 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் தான் முதன்மையான ஆழ்வார். அதனால் ஆழ்வாருங்கிற திருநாமத்துக்கு அர்த்தபூஷமாக இருக்கக்கூடியவரே சுவாமி நம்மாழ்வார் தான். அப்படி சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ண க்ஷேத்திரத்தினாலே இந்த பேரையே, ஊருடைய திருநாமத்தையே குருகாபுரியிலேருந்து மாற்றி ஆழ்வார் திருநகரின்னு ஆழ்வாருக்கு ஏற்றம் கொடுக்கும் விதமாக இந்த க்ஷேத்திரத்தினுடைய திருநாமத்தையே மாற்றுறார். நம்மாழ்வார் தான் நம்மளோட தலையிலத்தெல்லாம் மாற்றக்கூடியவர். அவருக்காக இந்த ஊருடைய க்ஷேத்திரத்தினுடைய திருநாமத்தை மாற்றுறதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி பெரியவாருக்காலே ஆழ்வார் திருநகரின்னு மாற்றியிருக்கிறார்.
இந்த நம்மாழ்வார் மூலமாக நமக்கு கிடைச்ச இந்த 4000 திவ்ய பர்வத்தத்தை வச்சு தான் நம்மெல்லாம் இன்னைக்கு சேவிச்சு கொண்டிருக்கக்கூடிய 108 திவதேசம் அப்படிங்கக்கூடிய திவதேசமே நமக்கு தெரிகிறது. இல்லைன்னு சொன்னாக்க நமக்கு இந்த திவதேசங்களே எதுவுமே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. நம்மாழ்வார் இடத்துல சிறப்பம்சம் என்னன்னு சொன்னாக்க, நம்மாழ்வார் காரிமாறன் உடைய நங்கைன்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு, திவ்ய தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தை. திருக்குறுங்குடி பெருமாளை சேவிச்சுட்டு அவள் தனக்கு குழந்தை வரும் கேட்டு வேணும்னு சொல்லிட்டு பெருமாளை பிரார்த்திச்சுட்டு வரா. பெருமாள் இருக்காரே, அவர் கனவுல தோன்றி போம் பிறப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளை அவருக்கு உபதேசம் பண்ணுறார். ஊருக்கு வர்றார், இங்கே வந்து இருக்கார். அவர் தனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு இன்னொரு சந்ததி இல்லையேன்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கார். ஒரு வருஷமாகிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. பொதுவாக பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சிரிக்கும், அழும், பறந்தவுடனே அழும், தன்னுடைய தாய்ப்பாலுக்காக இயங்கும், பசிக்கும், துக்கம் இருக்கும், தாகம் இருக்கும். ஆனால் இந்த விஷயமான எதுவுமே இல்லாமல் இருந்தவர் தான், ஒரு சடத்தை போல இருந்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரை கூட்டிக் கொண்டு இந்த சன்னதி கண்டம் பக்கத்தில் விட்டுட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக உள்ளே போனவா 2 பேரும் 13 நாள் குழந்தையா விறுவிறுன்னு தவழ்ந்து போய் இந்த புளிய மரத்தினுடைய பொந்தில் ஒழிச்சுன்னு தவம் பண்ண ஆரம்பித்த பெருமாள் தான் 16 வருஷம் கழித்து மதுரகவி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் அவதாரம் பண்ண மதுரகவி ஆழ்வார் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நம்மாழ்வார் இருக்காரே பேசவே செய்கிறார். இந்த மதுரகவி ஆழ்வார் இருக்காரே ஒரு அஷ்டாங்க யோகி. அவர் தன் கிருஷ்ணாவதாரத்தை ஆரம்ப காலத்திலேருந்தே கிருஷ்ணன் பிறக்கும் போதிலிருந்தே பார்க்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு இங்கிருந்து கால்நடையாக புறப்பட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறார். அவர் அஷ்டாங்க யோகிங்கிறபடியாக அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்துலாம் வினவரார், இங்கே வந்து கிருஷ்ணாவதாரம் ஆயிருத்தா அப்படின்னு. இல்லை, ஆகலை அப்படிங்கிறார். அவர் இருக்கார காலத்தையும் பொழுதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் இருக்கார யோக நிலைக்கு போகிறார். ஒரு நாள் கண்முழிச்சு பார்க்குறார், கிருஷ்ணாவதாரம் ஆயிருத்தான்னு திரும்பியும் கேட்குறார். ஆகி முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிருத்துன்னு வந்து பதில் சொல்லவும் அவருக்கு ரொம்ப துக்கம் தாழாமல் அலறார். உடனே அங்கேருந்து ஒரு அசதிரி கேட்குறது, இந்த நட்சத்திரத்தை வந்து தொடர்ந்துட்டே போ அப்படின்னு. பகலெல்லாம் கண்முழிச்சுட்டு இருந்து ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு இருந்து ராத்திரி அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி நேரம் இங்கே வரார். இங்கே வந்தாக்க என்ன விசேஷம்னு இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்குறார். இந்த மாதிரி ஒரு குழந்தை 16 வருஷ காலமாக தவம் பண்ணிட்டு இருக்கு, யார் இடத்துலையும் பேசலை, பசிக்காக அழலை, தங்கள் அம்மா இடத்துல இந்த பால் கூட குடிக்கலை, கண்ணை மூடியும் தவம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. 16 வருஷமாக தவம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறார். அந்த 16 வருஷமாக தவம் பண்ணிட்டு இருக்க குழந்தையை போய் பார்க்குறார். பார்த்த உடனே அதன் இடத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறார். ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது. உடனே அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறார். சிற்றதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்னு கேட்கிறார். அதுக்கு அதனால் வரையிலையும் பேசாதிருந்த குழந்தை முதல் முறையாக அவருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு மறுமொழி கூறும் விதமாக தன்னுடைய திருவாய் மலர்ந்து அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னு பதில்முறை சாதிக்கிறது. உடனே இத்தனை நாள் தன்னுடைய குருவுக்காக நான் இயங்கின்றிருந்தேன், இவரையே நான் குருவாய் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் இருக்காரே சுவாமி நம்மாழ்வாரையே குருவாய் ஏற்றுண்டு அவருக்கு உபதேசங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி 16 வருஷ காலம் அதில் புளிய மரத்தில் தவம் பண்ணிருந்தவர் தான். ஒரு திவதேச பெருமாள்களும் இங்கே வந்து இருந்து பெருமாள் நம்மாழ்வார் இடத்துல மங்களாசாசனத்துக்காக ஏங்கி நின்று மங்களாசாசன பாடல்களை வாங்கிட்டு போனதாக ஐதீகமாக சொல்லப்படக்கூடியது. மற்ற ஆழ்வாருக்கும் இவருக்கும் சிறப்பம்சம் என்னன்னா, எல்லா ஆழ்வாரும் அண்ணன்ன திவதேசங்களுக்கு போய் இருந்து அந்த திவதேச பெருமாளை பார்த்து அவர் கண் இப்படி இருக்குது, அவர் திருவா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசுரத்துலையும் மங்களாசாசனம் பண்ணுறார். ஆனால் சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான் 2 இடத்துலேருந்து ஒரு அடி கூட நகராமல் 108 திவதேச எம்பெருமான்களையும் இங்கே வர வச்சு அவளுக்கு மங்களாசாசனங்களை பண்ணி அவர் இருக்காரே அனுபவிக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னாக்க, தானே தன்னை தான்பாளின் நம்மாழ்வாரை அவருடைய பாசுரத்தில் சாதிக்கிறார். அப்படி நம்மாழ்வார் யாருன்னு சொன்னால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மறு அவதாரமாக நம்மளால் கருதப்படக்கூடியவர். இந்த புளியமரம் அப்படிங்கக்கூடியது இளையாழ்வாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மணருடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடியது. இந்த லக்ஷ்மணர் வந்து எப்படி ராமர் வனவாசத்தில் இருக்கும் பொழுது 24 மணி நேரமும் கண் துஞ்சாமல் பாதுகாத்தாரோ, பசி இல்லாமல் பாதுகாத்தாரோ, துக்கம் இல்லாமல் தாகம் இல்லாமல் பாதுகாத்தாரோ, அதை போலவே நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி இங்கே வந்து தவம் பண்ணுவார். அவருக்காக நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்புலி ஆழ்வாராக அவருக்கு முன்னாடியே இங்கே அவதாரமாகி நம்மாழ்வாரை இன்னும் மட்டும் கண் துஞ்சாமல் பாதுகாத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விருட்சம். மற்ற எல்லா விருட்சத்துக்கும் இதுக்குமான சிறப்பம்சம் என்னன்னு சொன்னாக்க, எல்லா புளிய மரங்களும் சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே தன்னுடைய இலைகளை வந்து சுருக்கின்றோம். ஆனால் இது தன்னுடைய இலைகளை சுருக்கி கொள்ளாமல் விரிஞ்சாப்பிலே மலர்ந்தாப்பிலே இருந்து கண் துஞ்சாமல் நம்மாழ்வாரை பாதுகாத்துன்னு வருது. இந்த மரத்தினுடைய சிறப்பம்சம் இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னாக்க, பூக்கும் காய்க்கும் பழுக்காது, இரவில் வந்து இலை உறங்காது. உறங்கா புலின்னு இதுக்கு வந்து இன்னொரு திருநாமம் இருக்குது.
இந்த பழுக்காதுங்கிறத காரணத்துக்கு என்னன்னு சொன்னாக்க, பழுத்து கொட்டை கீழே விழுந்து இன்னொரு விருட்சம் வளரக்கூடாது, இது ரொம்ப ஒரு ரேர் ஸ்பீசிஸ், இந்த மாதிரி ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இன்னொரு விருட்சம் இதை போல வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பழத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உறிஞ்சி கருகி காயா மட்டும்தான் கீழே விழுந்ததில்லை. இது மூலமாக இப்போ வரக்கூடிய இன்னொரு விதை மூலமாக இன்னொரு விருட்சம் வளராது அப்படிங்கக்கூடியது. இப்போ நம்மாழ்வார் தான் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய குலபதியாக இருக்கக்கூடியவர். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உயிரதுக்காக அவர் வந்தக்கூடியவர். அப்படி நம்மாழ்வார் பெருமாள் இடத்துல ஆசிரியச்சதுக்கப்புறமா மதுரகவி ஆழ்வார் இருக்காரே, அவர் ஆராதனம் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும்னு நம்மாழ்வார் இடத்துல கேட்ட பொழுது நம்மாழ்வார் இருக்காரே சாதிக்கிறார், என்னுடைய விக்கிரகத்துக்கு நீ வேறு எங்கேயும் அலைய வேண்டாம், தாமிரபரணி ஆற்று தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சினாலே போதும் என்னுடைய விக்கிரகம் கிடைக்குன்னு அவருக்கு சொல்கிறார். அவரும் நம்ம மதுரகவி ஆழ்வாரும் இருக்காரே, நம்மாழ்வார் மேலே பாசின பாசுரமான கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கக்கூடிய பாசுரத்தை 12,000 தரம் உரு போட்டுட்டு அந்த தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சிறார். அப்படி உஷ்ணோதகம் பண்ணும் பொழுது உத்பவமானது ஒரு விக்கிரகம். வரக்கூடிய விக்கிரகம் அஞ்சலி ஹஸ்தத்தோடு வருது. உடனே நம்மாழ்வார் இடத்துல மதுரகவி ஆழ்வார் இருக்காரே கேட்குறார், இப்படி அஞ்சலி ஹஸ்தத்தோடு வந்தால் நான் எப்படி ஆராதனை பண்ணுறது அப்படிங்கிறார். ஏன்னா கண்ணினும் பாசுரத்தில் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், தேவுமத்தரையேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திருவனே அப்படிங்கிறார். எனக்கு வேறு எந்த தெய்வத்தையும் நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது, வேறு யாரையும் நான் குருவாக ஆசிரியக்கலை, உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு பிழைப்பு கிடையாது, உன் பாசகத்தை பாடிட்டு இருக்கிறத தவிர வேறு எதுவும் தொழில் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி மற்ற தெய்வங்களை மற்ற இவரை நான் ஆசிரியிக்கிறது, எப்படி நான் சேவிக்கிறது, எப்படி நான் ஆராதனை பண்ணுவேன் அப்படிங்கும்போது இது என்னுடைய விக்கிரகம் கிடையாது, பவிஷதாச்சாரிய விக்கிரகம் அப்படிங்கிறார். பவிஷதாச்சாரியம் சொன்னாக்க சமஸ்கிருதத்தில் இனி வரும் காலத்துக்கான ஆச்சாரியன்னு அர்த்தம். அப்படி வந்த விக்கிரகம் தான் இந்த சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சன்னதியான உடையவர் சன்னதியில் எழுந்தருள பண்ணக்கூடிய பவிஷதாச்சாரிய விக்கிரகம். இன்னமும் போனால் செய்திக்கலாம். நம்மாழ்வார் ஆசிரயித்த திருமேனி அந்த திருமேனி, நம்மாழ்வார் பார்த்து உகந்த திருமேனி அந்த திருமேனி பவிஷதாச்சாரிய விக்கிரகம் அப்படிங்கக்கூடியது. அந்த விக்கிரகத்தை நம்ம இன்னும் சேவிக்க முடியும். உடையவர் அவதாரம் ஆவதற்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த விக்கிரகம் பவிஷதாச்சாரிய விக்கிரகம். அதுக்கப்புறம் திரும்ப அவர் மதுரகவி ஆழ்வாருக்கு தீர்த்தத்தை எடுத்து உஷ்ணோதகம் பண்ணும் பொழுது திரும்பியும் நம்மாழ்வாருடைய விக்கிரகம் உத்தவமாகுது. அப்படி நாமெல்லாம் இன்றைக்கும் காண கண்கோடி வேணும்னு சொல்லி கொண்டாடக்கூடிய விக்கிரகமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இப்போ நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த விக்கிரகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னாக்க, நம்மாழ்வார் இருக்காரே வைகுந்தத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறார். திரும்ப வந்ததுக்கப்புறம் தன்னுடைய இந்த பூத சரீரத்திலே இருக்க முடியாதுன்னு தன்னுடைய பவரை, தன்னுடைய எல்லா விஷயமானங்களையும் இந்த விக்கிரகத்துக்கு அவர் இருக்காரே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார். அதனால தான் நம்மாழ்வார் இன்னும் இங்கே இருந்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இந்த விக்கிரகமானது அவ்வளோ பிராச்சீனமான விக்கிரகம். இது அவர் எப்படி தன்னுடைய பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர் வைகுந்தத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறார். ஆடல் இல்லை, பாடல் இல்லை, அக்கார வடிசல் இல்லை, யாம் போகிறோம் குருகூருக்கேன்னு அவர் இருக்காரு. குருகூருக்கு வந்துடுறார். பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார், எமது ஊரை எமக்கே தந்துடணும் அப்படின்னு. இந்த பொழிந்திருந்த விழாவும் அவருடைய ஊரை அவருக்கே கொடுத்தோன்னு பட்டுவோலை பண்ணி கொடுத்துட்றார். உடனே வந்த நம்மாழ்வார் இந்த விக்கிரகத்தில் எழுந்தருள பண்ணப்படுறார். இந்த விக்கிரகத்தை மதுரகவி ஆழ்வார் தொட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பரம்பரைகளாக இருக்கக்கூடிய அச்சகா பரம்பரை கைங்கரியம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். இந்த விக்கிரகத்தின்படி தான் நாதமுனி இருக்காரே 4000 திவ்யபிரபந்தத்தையும் கேட்கும் பொழுது இந்த விக்கிரகமே திருவாய் மலர்ந்தது அப்படின்னு ஒரு இதுக்கு உதாரணம் இருக்காரே. 4000 திவ்யபிரபந்தத்தையும் இருக்கிறார். அவர் கேட்டது 1000 பாசுரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை மட்டும்தான் பிரார்த்தித்து நம்மாழ்வாரை பிரார்த்திக்கிறார். அப்படி அவர் பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய கனவுல மதுரகவி ஆழ்வார் இருக்காரே வர, நமக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு 1000 பாசுரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாதமுனியுடைய காலம் இன்னிலிருந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முற்பட்ட காலம்னு சொல்லப்படக்கூடியது. அப்படி அவர் 1000 பாசுரத்தையும் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் கூட, அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த பாசுரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுதா அப்படின்னு. ஆமாம், அந்நிய தேசங்களுடைய படையெடுப்புனாலையும் காலதேச வர்த்தமானத்தினாலையும் நம்மாழ்வார் அருளி செஞ்ச 1000 பாசுரம் அல்லாது மற்ற எல்லா ஆழ்வார்களும் அருளி செஞ்ச 4000 திவ்யபிரபந்தமே ஒரு காலதேசத்தில் வர்த்தமானத்தில் அழிஞ்சு போயிடுறது. அப்படி அவர் அழிஞ்சு போன அந்த 1000 பாசுரத்தையும் கேட்டு அவர் இருக்காரே நம்மாழ்வாரை பிரார்த்திக்கும் பொழுது மதுரகவி ஆழ்வார் அதை நம்மாழ்வார் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரே மறந்துடுறார். அதுக்கப்புறமா நம்மாழ்வார் நாதமுனுடைய கனவுல தோன்றி நமக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு 1000 பாசுரங்களும் எனக்கு வேணுங்கிறார். உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு ஆக்ஞை பிறப்பிக்கப்படுறது. இந்த விக்கிரகம் இருந்த இடத்துலேயே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு திரை, அந்த திரைக்கு பின்னால் மதுரகவி ஆழ்வார் சுரூபமாக இல்லாமல் வெறும் அரூபமாக எழுந்தருளப்படுறார்.
அதற்கு பின்னாடி நாதமுனி இருக்காரு எழுந்திருந்தார். இந்த நாதமுனிங்கள் கூடியவர் அவரும் ஒரு அஷ்டாங்க யோகி. அவர் வந்து ஸ்காலரின் மியூசிக், அவர் இசையில் வந்து பெரிய ஒரு வித்வானவர். எப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு சத்தம் ஏற்படுதுன்னு சொன்னாக்கா அந்த சத்தத்தின் எந்த திசையிலிருந்து வருது, இந்த சத்தத்தினுடைய டெசிபிள் எவ்வளவு, அந்த சத்தத்தின் ஏற்படுத்தப்பட்ட கருவி என்னது, அதனுடைய வெயிட்டேஜ் என்ன, இந்த மட்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து இசையின் மேலே அவ்வளோ உருவான ஞானம் வந்து அவருக்கு இருக்குது. அப்படி அவர் இருக்காரு. இங்கே 3 திரைக்கு பின்னாடி எழுந்தருள பண்ணப்படுறார். அந்த விக்கிரகமே 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சாதிச்சதாகத்தான் நமக்கு பெரியவா இருக்காரே காட்டி கொடுக்குறார். அந்த விக்கிரகத்திலிருந்து நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்படின்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லப்படக்கூடிய நம்மாழ்வார் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார் நம்மளோடு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான தாற்பயம் நமக்கு எல்லாம் தெரிய வருதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அப்படி அந்த விக்கிரகத்திலிருந்து அவர் சாதிச்சனால தான் இன்னைக்கு நம்ம காண கண்கோடி வேணும்னு சொல்லப்படக்கூடிய இந்த நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகமானது நம்ம எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். அப்படி நம்மாழ்வாருடைய 6000 திவ்ய பிரபந்தத்தையும் நம்மாழ்வார் சாதித்த இந்த விக்கிரகமானது அவ்வளோ ஒரு மகோன்னதமான விக்கிரகம். இந்த விக்கிரகத்தினுடைய உத்பவமான வைபவத்தை கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த ஊரில் மாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துலேயும் இந்த விக்கிரகமானது மதுரகவி ஆழ்வாரால் உத்பவம் பண்ணப்பட்டது. அந்த நாளை கொண்டாடுறதுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து ஒரு விக்கிரகத்தை உத்பவமானதுக்காக வைபவம் பண்ணக்கூடியது 108 திவதேசத்தில் வேறு எந்த திவதேசத்துலையும் கிடையாது. இந்த ஒரே ஒரு திவதேசத்தில் மட்டும்தான் அந்த ஒரு வைபவத்தை வச்சுருக்கா. அந்த விக்கிரகத்துக்காக, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்காக நம்மாழ்வார் 6000 சாதித்த அந்த விக்கிரகத்துக்காக நம்மாழ்வாரும் பொருட்டும் அந்த விக்கிரகம் பொருட்டும் மாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகத்துக்கு அவருக்கு உற்சவம் 10 நாள் உற்சவம் பண்ணுறார். மாசி தீர்த்தவாரி காசி போனாலும் கிடைக்காது அப்படின்பா. இந்த விக்கிரகம் தாமிரபரணி ஆற்றுக்கு எழுந்தருள பண்ணப்பட்டு அங்கே வச்சு நம்மாழ்வாருக்கு வந்து தீர்த்தவாரி ஆகும். அலைகடல் போல பக்த கோடிகள் எல்லாருமே அங்கே இருந்து அவளுடைய அடியார்கள் எல்லாருமே நம்மாழ்வாரோட சேர்ந்து தீர்த்தம் ஆடுவா. அவ்வளோ விசேஷமான அந்த ஒரு மாசி தீர்த்தவாரி அப்படிங்கக்கூடியது. இந்த திருக்கோவிலில் வந்து 4 பிரம்மோற்சவம், 4 திருத்தேர், பங்குனியும் சித்திரையும் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம், மாசியும் வைகாசியும் நம்மாழ்வாருக்கு இந்த பிரம்மோற்சவம். இப்படி எல்லா வைபவங்களும் ஸ்ரீரங்கத்தில் என்ன அனுஷ்டானம் இருக்கோ அதை போலவே இங்கேயும் அனுஷ்டானம். அங்கே வந்து பாஞ்சராத்திரத்தில் பாரமேஸ்வர சமீகரை, இங்கே வந்து பாஞ்சராத்திரத்தில் பாத்ம சமீகரின் பிரகாரமாக நடக்கக்கூடியது. அங்கே என்னெல்லாம் உற்சவங்கள் உண்டோ அது எல்லா உற்சவமும் இங்கே வந்து உண்டு. 365 நாளும் வைபவம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திவதேசம் இந்த திவதேசம். 108 திவதேசங்களுக்குமான ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆழ்வார் திருநகரி தான். இந்த ஆழ்வார் திருநகரியை வச்சு தான் மற்ற 108 திவதேசங்களும், ஆழ்வாரை வச்சு தான் மற்ற 108 திவதேசங்களும், ஆழ்வாரை பொருட்டு தான் 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வாரை பொருட்டு தான் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லக்கூடிய இந்த சம்பிரதாயமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால் மகிழ்மாறன் பொன்னடியே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தொடர்புகிறேன். அதையே அர்ச்சகர் ரங்கராஜ பட்டர் ஆழ்வார் திருநகரி.